EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டுமா? ஏர்போர்ட்டில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா? ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். இது ஒரு புறம் இருக்க, மறுபக்கத்துல ஒரே நேரத்துல தாவேக்காவை கட்டம் கட்டுகின்றனவா திமுக, பாஜக, அதிமுக அப்படின்ற கேள்வி வருகிறது. இனி காலையில திடீரென ஆளுநர் மாளிகைக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செல்கிறார். அவர் புகார் கடிதங்களை கூறுகிறார், பல விஷயங்களை சொல்றார். திரு விஸ்வநாதன் அவர்களை டார்கெட் செய்கிறார். குறிப்பா காங்கிரஸுடைய அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், அவருடைய இதை போக்சோ இதில் கூட கொண்டு போகணுன்ற வரைக்கும் பல விஷயங்களை அடுக்குகிறார். அதே போல திரு ஜான் ஆரோக்கியசாமி, அதே போல இவர் நம்ம விஷ்ணு ரெட்டி உள்ளிட்டோர்லாம் அரசினுடைய கேபினட்டுடைய மீட்டிங்ல எல்லாம் இருக்காங்க, அரசு நிகழ்ச்சிகளை உள்ளெல்லாம் பங்கேற்றாங்க. ஆன் வாட் கெப்பாசிட்டி அப்படின்ற கேள்வியை எழுப்பினார். மத்தியத்தில் பார்க்குறோம், திமுகவினுடைய குழு திரு ஆர்.எஸ். பாரதி, திரு வில்சன், திரு பரந்தாமன் 3 பேர் கொண்ட குழு செல்கிறது. அவர்கள் குதிரை பேரத்தை அட்ரஸ் பண்றாங்க. திமுக அதிமுக எம்எல்ஏக்களை கொண்டு போறாங்க. வைகோவோட அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க, பல விஷயங்களை அடுக்குறாங்க. அடுத்ததா அதிமுகல திரு இன்பதுரை போகிறார், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடா, அதிமுக கொறடா, அவரும் சொல்கிறார். அவரு நாங்கள் கொடுத்த மனுவை சபாநாயகர் இது ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் விஷயத்தையும் இந்த கேபினெட்ல இவங்களை உட்கார்வது குறித்தும் 3 பேரும் எழுப்புகிறார்கள். இந்த விஷயம் நிற்கிறது. ஒரே நாள்ல அடுத்தடுத்த மீட்டிங்ஸ், காலையில பிஜேபி, மத்தியானம் திமுக 3 மணிக்கு, 4 மணிக்கு அதிமுக, அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ். அண்ட் டிஎம்கே மீட்டிங் நடக்க ஏடிஎம்கேயோட கான்வாய்ஸ் எல்லாம் உள்ள போயிருக்கு அப்படின்றது வரைக்கும் பார்க்கிறோம். கவர்னரோட மாளிகையிலோ அடுத்தடுத்து நடந்திருக்கிறது. கவர்னர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடக்குது. ஏதாவது லிங்க் இருக்கா? லிங்க் ஒன்று தான் இருக்குது. அவருக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. அவர் 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருக்கார். அதனால் அவர் எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரோ அப்போ தான் பார்க்க முடியும், வேறு ஒன்றும் கிடையாது. 3 மணி அப்பாயின்மெண்ட்டு முன்னாடி போயிட்டாங்க. 4 மணி அப்பாயின்மெண்ட் அடுத்து வந்திருக்குன்னா அவங்க 3:30 மணி முக்காலுக்கு இருப்பாங்க. ஏன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்க, நிற்கிறாங்க, பார்க்குறாங்க, செல்ஃபோன் வச்சுட்டு வந்திருக்கேன், சைலண்டில் போட்டிருக்கேன். இது மாதிரி நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது. நான் போயிருக்கேங்கிறனால சொல்ல அதுவே ஒரு 15 நிமிஷம் ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதுக்கப்புறம் 3-4 ரூமில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் மொத்தமாக பார்க்குறக்கான அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநர் மேற்கு வங்கத்துக்கு மாற்றம் செய்யப்பட்ட போது ஒரு 4-5 நாட்கள் ஒரு 500 பேர் பார்த்துருப்பாங்க அவரை. அதாவது ஒரு ஊர் விட்டு போகிறாரு அப்படிங்கிறனால. அப்போ 500 பேரையும் ஒரு இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க. 500 பேரையும் அடுத்தடுத்த இடத்துல இந்த ரூமில் 2 பேர், அந்த ரூமில் 2 பேர், அந்த ரூமில் 2 அப்படி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரூமில் தான் கூட்டு போவாங்க. அப்புறம் திருப்பி ஃபில் பண்ணிட்டே போவாங்க. அப்புறம் 2 நிமிஷம் தான். ஆனால் அதுக்குள்ளே ஃபுல்லாக ஹெக்டிக்காக பிளான். அது மாதிரி 3 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், 4 மணிக்கு அப்புறம் 4 மணிக்கு அப்புறம் 3:30 மணிக்கு போயிடுறாங்க. அவ்வளோதான். ஸோ அவங்க இருக்கும்போது உள்ள வந்தாங்க. அதனால் இவங்க பேசி வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபியும் ஏடிஎம்கே டிஎம்கே பேசிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, அன்னைக்கு ஆட்சி வைக்க பார்த்தாங்க, இன்னைக்கு ஒன்றா போய் பார்க்குறேன். அப்படி பார்க்க ஒரே நாளில் பார்க்கறதுக்கான காரணம், ஒரே நாளில் கவர்னர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, அவ்வளோதான். ஸோ ஒரே நாள் நாங்கள் அப்படின்னா சேர்ந்தே போயிருக்கலாமே. ஏடிஎம்கே டிஎம்கே தனித்தனியாக போய் 3 மணிக்கு 4 மணிக்கு போக முடியல. ஸோ டைமிங்கில் டேட்டில் இவங்க சைடில் எதுவும் ஹிடன் அஜெண்டா கிடையாது. இது ஆளுநர் கொடுத்தாரு, இவங்க போயிட்டு இருந்தாங்க. அவங்க டைம் கேட்பாங்க. ஆளுநர் என்னைக்கு நான் கொடுக்கலாம், நாளைக்கு ஒன்று கொடுக்கலாம், சண்டே, நாளை கழிச்சு ஒன்று கொடுக்கலாம், மண்டே, நேற்றே கொடுத்துருக்கலாம், அப்படி கிடையாது. ஸோ அவங்க கன்வீனியன் கேட்டு உங்களுக்கு என்னென்ன டைம்னு கேட்குறாங்க. இவர் இவர் அவைலபிள் பார்த்து டைம் கொடுக்குறாரு, அதான் பார்க்கணும். ஸோ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாஜக ஒன்று தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதனுடைய விஷயத்தை அடிஷனலாக எடுத்திருக்குது. மற்றவெல்லாம் எடுக்கல, நமக்கு இருக்கடா பம்புன்னு சொல்லி விட்டாங்க போல. அது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். திரு விஸ்வநாதன் அவர்களே மன்னிப்பும் கேட்டார், விளக்கமும் கொடுத்தாரு. அது தேவையில்லாத விஷயம் தான். நம்ம குட் டச் பேட் டச் பற்றி, குழந்தைகள்கிட்ட எப்படி ரீச் பண்ணுங்கிற பற்றின உலகளாவிய விவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது, குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் கொடூரமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்னமும் முன்னுதாரணமாக இருந்திருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்துக்கு இடமளிக்கக்கூடிய வகையிலான விஷயங்களை கூட இருந்திருக்கக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ணிக்கணும். அது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அதுல திரு மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட மன்னிக்கணும். அதுல மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்கிறார், காங்கிரஸ் உடைய மாநிலத்தில் அவர் RSS உடைய சித்தாந்தத்தின்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு பட்டியலில் இருப்பது RSSக்கு பிடிக்காது. அதனால திரு முன்பு இருந்த அமைப்பு செயலர் பதவியில் இருந்த திரு கேசவ விநாயகம் அவர்களுடைய எழுதி கொடுத்ததை போய் திரு நயினார் நாகேந்திரன் கொடுத்திருந்திருக்காரு. இது அவங்களுடைய மனப்பான்மையை, நிலைப்பாட்டை காட்டுகிறது. மாணிக்கம் தாக்கூருக்கு தெரியாது, இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாகவே பட்டியலினத்தை மட்டுமல்ல பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணை இவர்களுடைய கட்சி, தோழமை கட்சிலாம் என்னவா சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவரை. இன்னொரு முறை அவர்களுக்கு ஜனாதிபதி சந்தர்ப்பம் தேர்வு, இதற்கு முன்னாடி அவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களே கோவிந்த் அவர்களை நியமிச்சிருந்தாங்கன்னு பார்க்கணும். அதற்கும் முன்னாடி இதே பாஜகவுக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் சந்தர்ப்பம் போது ஒரு இஸ்லாமியரை தேர்ந்தெடுத்தாங்க பார்க்குறோம். ஸோ ஒரு 3 முறை ஜனாதிபதி தேர்தலுடைய சந்தர்ப்பம் பாஜக கிடைத்திருக்குது. முதல் முறையே முஸ்லீமை கொண்டு வந்தவங்க, 2வது முறையை பட்டியலத்தை சேர்ந்தவங்க கொண்டு வந்தவங்க, 3வது முறை பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்ணை கொண்டு வந்தவங்க. இவர்கள் யாரை கொண்டு வந்தார்கள் இவர்களுக்கு தெரியும். அதனால ஒன்றும் பிரதிபா பாட்டீலேருந்து நீண்ட நெடிய வரலாறு, ஜெயில் சிங் வரைக்குமான வரலாறுலாம் இவர்களுக்கு உண்டு. அதனால இவங்க அதை சொல்றது நியாயமற்றதாக இருக்கும். அது சமூகத்தை பார்த்து சொன்னாங்கன்னு. அப்போ இப்போ மாணிக்க தாக்கூர் நியமிச்சிட்டு செல்வப்பெருந்தகை மாத்திட்டாங்களே, செல்வப்பெருந்தகை என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்க. அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் தானே மாத்தினாங்க, ஒத்துக்கிடுவாரா?
அவர் பட்டியலை சேர்ந்தவர்கள் தான் மாத்திட்டாங்க. அவரை என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்காக மாத்துறீங்கன்னு சொல்லுங்க. அவர் 15 வருஷம் இருந்திருக்காரா? எத்தனை வருஷங்க ஒரு ஆள் இருப்பாருன்னு? உங்க டேர்ம் முடிஞ்சு போச்சா? நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. டேர்ம் முடிஞ்சு வச்சு நாங்க மாத்தணும், இல்ல நாங்க அவர் எலிவேட் பண்ணிட்டோம். நாங்க வந்து எல்முருகன் வந்து மாநில தலைவராக இருந்தாரு, அவர் வந்து மாத்திட்டாங்க, ஐயோ பட்டியலத்தை மாத்தணும், அவர் மத்திய அமைச்சர் ஆக்கிட்டாங்க. 6 வருஷமா மத்திய அமைச்சரா இருக்காரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்கீங்களா? அப்ப ஒரு பட்டியலத்தவங்க தான் மாத்தணும். சும்மா அந்த ஜாதி கார்டை பயன்படுத்துறது இவருடைய வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. அது வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக, அது உயர்கல்வித்துறை அமைச்சருடைய ஜாதிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? யாரு போய் ஜாதி பார்த்து? சரி, அவர் ஒருத்தர் தான் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கிறாரா? இவருடைய கூட்டணி அரசுல 8 பேர் பட்டியலத்தை சேர்ந்தவர் இருக்கிறாங்க இந்த அமைச்சரவையில். 8 பேர் மேல 7 பேர் மேல ஏதாவது ஒரு புகார் போயிருக்குதா? சரி, அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் மேலேயே லஞ்சம் வாங்கினாரு, காசு அடிச்சாரு, சீட்டு வாங்கினாரு, ஏதாவது புகார் இப்போ வரைக்கும் போயிருக்கா? அப்ப அவர் செஞ்சதுக்கான எக்ஸ்பிளேஷன் அவர் ஏன் கொடுத்தாரு? மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338242424. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் எதுக்கு விளக்கம் கொடுத்தாரு? எதுக்கு விளக்கம் கொடுக்க நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு? அப்ப திரு மாணிக்க தாக்கூர் சொல்றது வந்து கொஞ்சம் கூட ஏற்க முடியாத, எல்லாவற்றுக்கும் ஜாதி சாயம் பூசக்கூடிய ஒரு சாதாரணமான அரசியல். அது வந்து அவர் கடைபிடிக்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. 2வது பாயிண்ட், இவங்க எல்லாரும் 3 பேருமே சொன்னது வந்து திரு விஷ்ணு ரெட்டி அண்ட் இவர் ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எப்படி கேபினெட்ல இருந்துக்கலாம் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய, பதில் சொல்ல வேண்டிய விஷயம். அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்னு ஒரு ஆக்டே இருக்குது. அதனால வந்து நீங்க எல்லாரையும் கொண்டு வந்துச்சிட முடியாது. நீங்க அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 1008 மீட்டிங் போவாங்க. இன்னைக்கு காலைல வரைக்கும் வந்து கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ற மீட்டிங் நடக்குது. அதுல 4 அமைச்சர்கள் சேருவாங்க, முந்தானத்து 4 அமைச்சர்கள் சேர்ந்தாங்க, மாதிரி ஒரு 15 அமைச்சர்கள் சேர்ந்து ஒரே மீட்டிங்ல இருப்பாங்க. அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க, கட்சிக்காரங்க யாருடனாலும் சேரலாம். ஆனா கேபினெட் மீட்டிங் நடக்கும்போது, அமைச்சரவைகள் சேர்ந்து பேசுற விஷயம் இல்ல, கேபினெட் மீட்டிங் நடக்கும்போது அங்க யார் யார் இருக்கணும், யார் யார் இருக்கக்கூடாது, ஏன்னா அங்க வந்து விவாதங்கள் நடக்கணும். அது வந்து விவாதப்படுறவங்களுக்கு டெமோக்ராட்டிக்கல் நடக்கணும். அதெல்லாம் நடக்குதா இல்லையாங்கிற வேற விஷயம். ஆனா அங்க சம்பந்தம்லாம் 4 பேர் நிப்பாங்க அப்படின்னா ஒரு பேச்சுக்கு வந்து இந்த அமைச்சரவை இன்னைக்கு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இந்த புகார சொல்லியிருக்காங்க. அப்படியே மாத்தி யோசிப்போம். தாவேக்காவுடைய அமைச்சரவை சீட்ல வந்து அவங்க கீழே வந்து ஒரு டேப் பண்றதுக்கான ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒத்துக்கிடுவாங்களா? அதனால என்னங்க இருக்கு? அது வந்து யாரோ டேப் பண்ணிட்டு போறாங்க, நாங்க வந்து அபிஷியல் மீட்டிங் தானே பேசிட்டு இருந்தோம், இது ஒத்துக்கிடுவாங்களா? அப்ப வந்து ஏன் ஒத்துக்கிட மாட்டாங்க? அப்ப ஒரு அமைச்சரவையுடைய ரகசியத்தை இன்னொருத்தர் டேப் பண்ண பார்த்தாருன்னா சட்டவிரோதம். அதான கணக்கு, அது நியாயம் தானே, சட்டம் தானே. அப்ப 2 பேர் சம்பந்தம்லாம் ஏன் வந்து நிக்கிறாங்க? அவங்க யாரும் சொல்லுங்க. அவங்க தான் வந்து முதலமைச்சரோட PA 1 சொல்லுங்க, முதலமைச்சரோட PA 2 சொல்லுங்க, இல்லாட்டி வந்து தனிச்செயலர் ஏதோ ஒன்று சொல்லுங்க. நீங்க அப்ப நம்ம வந்து கேட்கலாம், அந்த உள்ள வரணுமா வேண்டாமா, வெளியே வரலாமா, எது வரைக்கும் போலாங்கன்னு நம்ம பேசலாம். அவங்க யாருன்னே சொல்லாம அவங்க உள்ள வந்து நிப்பாங்கிறது அத்தனை பேருமே வந்து ஒத்துக்கிறாங்க. எல்லாருக்குமே யாருக்குமே இந்த முரண்பாடு இல்லை. இது யாரும் மறுக்கவும் கிடையாது, இல்லையே அவர் வரவே இல்லைன்னு மறுக்கவும் கிடையாது. நம்ம அப்படிங்கும்போது இந்த கேள்வி எழுப்புல என்ன தப்பு இருக்கு? ரொம்ப நியாயமான, ரொம்ப சரியான கேள்வி. வித்தவுட் எனி டவுட் தி கவர்மெண்ட் ஹேஸ் டு ஆன்சர். இதுல அந்த குதிரை பேரம் விஷயம் ஒரே நேரத்துல எல்லாரும் பிரஷர் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் கொள்வது. கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட இந்த வெளியிலிருந்து ஆதரவு கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் செக்ரட்டரியில போய் பார்த்த பிறகும் கூட இப்பவும் சொல்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். குதிரை பேரத்துல என்னதான்? குதிரை பேரத்துக்கு முன்னாடி ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். திரு நிர்மல்குமார் அவர்கள் சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, கவர்னருக்குலாம் பவர் கிடையாது, கவர்னருக்குலாம் ஒத்துழைக்க கூடாது. ஆர்டிகல் 167 என்ன சொல்லுதுன்னு சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பார்த்துட்டாருன்னு தெரியும். He has the right to summon the chief minister himself. ஆளுநர் விரும்பினால் ஆர்டிகல் 167 படி முதலமைச்சரிடம் விளக்கம் கேட்க முடியும். முதலமைச்சர் விளக்கம் கொடுக்க வேண்டும். சீஃப் மினிஸ்டருக்கும் ஆளுநருக்குமான உறவு பத்தி மட்டுமே இந்த 167 பேசுது. ஆளுநர் கூப்பிட்டாருன்னா என்ன நடந்துச்சு, எஸ்பெஷலி கேபினெட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். நீங்க வந்து வெறும் கவர்மெண்ட் பத்தி கேபினெட்ல என்ன நடந்துச்சு, யார் கூட்டத்து பேசுனீங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க, ஒரு மேட்டர் நீங்க எடுத்தீங்களா எடுக்கலையா, ஒரு அமைச்சர் ப்ரொபோஸ் பண்ணாரா பண்ணலையா, இவ்வளவு டீடைலா போய் பேசுது. அப்ப ஆளுநருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொல்லுது. பதில் சொல்லாம போனா பாத்துக்கலாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பதில் சொல்லணும். சம்மன் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அப்ப சிஎம் சம்மன் பண்ண முடியும் அப்படின்னா செக்ரட்டரி சம்மன் பண்ண முடியாதா? நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சபாநாயகரையும் ஆளுநரையும் நீதிமன்றங்கள் சம்மன் பண்ண முடியாது, கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆனா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, டாக்டிக்கலா பியூட்டிஃபுல்லா நீதிமன்றங்கள் சட்டசபை செயலருக்கு அனுப்பிடுவாங்க, ஆளுநருடைய செயலருக்கு அனுப்புவாங்க. எப்படிப்பா முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுநரை கேட்கல, ஆளுநர் செயல். அப்ப முதலமைச்சரையே கேட்க முடியும் அப்படின்னு சட்டத்திலே இருக்குது. இங்க கேட்க முடியாதுன்னு இருந்தவங்களுக்கே கேட்டுறாங்க. நான் அதுக்காக சொல்றேன், இங்க கேட்க முடியும் இருக்கிறவருக்கு டிஜிபி கிட்ட பேசக்கூடாதா, சீஃப் செக்ரட்டரி பேசக்கூடாதா? என்ன இப்போ இந்த முறை எம்எல்ஏ ஆயிட்டு, இந்த முறை அமைச்சர் ஆயிட்டு வந்து அவங்களுக்கு ஆளுநருக்கே சட்டம் சொல்லி கொடுக்குறாங்க. அவர் அமைச்சரா இருந்தவர், ஸ்பீக்கரா இருந்தவர், அவர் வந்து இதற்கு முன்னாடி ஒரு மாநிலத்தை ஆளுநராக இருக்கிற 2வது மாநிலத்துக்கு உட்கார்ந்திருக்காரு, அவருக்கு வந்து சட்டம் சொல்லி கொடுப்பாங்களா? இது ஒரு தெரிஞ்சுக்கணும். 2வது குதிரை பேரம் நடக்குதா இல்லையான்னு வேற யார்ட்டையும் கேட்க வேண்டாம், அண்ணன் பே சண்முகத்தை கேட்டா போதும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. ராசாவுக்கு திரு மன்மோகன் சிங் கொடுத்த மாதிரி. 2G கேஸ்ல என்னங்க நடந்திருக்கு அப்படின்னு மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது கேட்கிறாங்க. ஒண்ணுமே நடக்கலையா? யாருங்க சொன்னா? ராசாவே சொன்னாரே, ராசாவே சொல்லிட்டாரு ஒண்ணு நடக்கலன்னு. அப்புறம் எங்க டவுட் கேட்கறீங்கன்னு பேட்டி. அத மாதிரி குதிரை பேர் நடக்குதுன்னு
திரு சண்முகம் சொல்றாரு, அவர் குதிரை பேரம் நடக்குதுங்க, இது நடக்கக்கூடாதுங்க, ரொம்ப தப்புங்க. நாங்க தாவேக்காட்டே சொல்லிட்டோம். தாவேக்கா என்ன சொல்லிச்சுங்க, சரிங்கன்ட்டாங்க. என்னப்பா, அதாவது எவ்வளவு வந்து ஒரு ஜாலியா ஒரு மேட்டரை கொண்டு போவாங்க பாருங்க. எம்எல்ஏக்கள் பூரா ராஜினாமா பண்ணுவாங்களா, அவங்களுக்கு பூரா சம்மன் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு பூரா இந்த பக்கம் கோர்ட் கேஸ் நடக்குமா, இந்த பக்கம் குவாரி கேஸ் நடக்குமா, இந்த பக்கம் சொத்து குவிப்பு கேஸ் நடக்குமா, படபடம் மறுநாள் போய் இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்களா, எங்கேயும் எந்த பேரமும் கிடையாதான். அண்ணன் ஓஎஸ் பண்ணி ரொம்ப பயிரமா சொல்லியிருக்காரு. சி விஜயபாஸ்கர் என்கிட்ட வந்து அமைச்சர் பதவி காத்திருக்குன்னு சொல்றாரு. ஆஸ்டின் எம்எல்ஏ கேட்டாங்கன்னு இன்னைக்கு வந்து அரசு பாரதி வந்து பதிவு பண்றாரு. அந்த பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, என்னைய வந்து விலக சொல்லி கேட்டாங்க அப்படின்னு. அப்ப இது வந்து ஒவ்வொரு கட்சியிலுமே போயிட்டு நீங்க ஆள் போட்டு ராஜினாமா சொன்னாங்க, ஒருத்தர் டீல் பண்ணாம எப்படி நடக்கும்? சரி, இன்னைக்கு வந்து அமைச்சர் ஆனந்த் வந்து பேசுறாரு அந்த கட்சியுடைய மாநில, உங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்கிட சொல்லியிருக்காங்க, உங்களை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுவோம், உங்களுக்கு எல்லாம் உரிய மரியாதை கிடைக்கும், உங்களுக்கு எல்லாம் எந்த குறையும் கட்சியில சேர்ந்தவங்கள்ட்ட அவ்வளவு திரும்ப சொல்றேன் 10 தடவை சொல்லியிருக்கிறார். உட்கார்ந்து என்ன ஒவ்வொரு தடையா அவர் உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும், உங்களை நல்லா வச்சுப்போம், உங்களுக்கு எந்த குறையும்லாம் பார்த்துப்போம், உங்களை நாங்க நல்லா பார்த்துப்போம், கவலைப்படாம இருங்க, தைரியமா இருங்க, உங்க முகத்துல கவலைலாம் தெரியவே வேண்டாம் அப்படின்னா என்னது இது? மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம், நீங்களும் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை நல்லா பார்த்துக்கிடுவோம், உங்களை நல்லா கவனிச்சு, என்ன கவனிப்பீங்க எனக்கு புரியலையே. அவங்க எப்படி நல்லா பார்த்துக்கிடுவீங்க? அவங்க எப்படி நல்லா, பொதுமக்கள் நல்லா பார்ப்பீங்க, அவங்க ஸ்பெஷலா பார்ப்பீங்களா? அது என்ன கணக்கு? அப்ப இது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ரகசியமாக போய் தூய சக்தின்னு சொன்னவங்களுக்கு ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாது. அவர்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு பெரும்பான்மை தேவைப்படலாம், அதற்கு அணுகிறதுக்கான 1000 வழிகள் உண்டு. இதை மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டுறது வந்து அவர்களுக்கு கெட்ட பேரை தான் ஏற்படுத்தும். இந்த விஷயம் ஒரு இதாக இருக்க, அமெரிக்கால ஃபெட்னா அமைப்பினுடைய ஒரு ஈவெண்ட்ல பங்கேற்க பாஜக முன்னாள் மாநில தலைவர் வீத லீடர்ஸ் அமைப்புடைய நிறுவனர் திரு அண்ணாமலை சென்றிருக்கிறார். அங்க அவர் பேசும்போது பல விஷயங்களை சொல்றாரு. இலங்கை தமிழர்களுக்காக இனி இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இனிமேல் இருப்பேன்னு சொல்றாரு. அது என்ன சென்ஸ் அப்படின்றது ஒரு டிபேட்டபிள் பாயிண்டா நிற்குது. அதை தாண்டி ஒரு பாயிண்ட், முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார். தமிழர்களை சிறிய வட்டத்திற்குள் அடைக்கக்கூடாது, தமிழ் இனத்தை வந்து ஹிந்துக்கள் என்று சிறிய வட்டத்திலோ, கிறிஸ்துவர்கள் என்று சிறிய வட்டத்திலோ, இஸ்லாமியர்கள் என்ற சிறிய வட்டத்திலோ அடைக்கக்கூடாது, தமிழினத்தை தமிழர் என்ற பெரிய இதிலேயே தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது பார்க்க கரெக்டா இருந்தாலும் தமிழினத்தை ஹிந்து அப்படின்ற இந்த இதுல சுருக்கக்கூடாது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு கூடிய பல தமிழ் இதுவே வந்து ஹிந்து ரிலேட்டடா தான் இருக்குன்றப்போ அது எப்படி சிறிதாக இருக்கும் அப்படின்ற பாருங்க. அது வந்து என்ன மாதிரி அர்த்தத்தில் சொன்னாருன்னு திரு அண்ணாமலை அவர் தான் விளக்கணும். ஏன்னா அவர் வந்து படித்தவர், அவருக்கு விவரம் தெரியும், நிறையா டீட்டெயிலாக பேசக்கூடியவர், அவர் தான் சொல்லணும். இவர் வந்து இன்னைக்கு திடீர்னு இலங்கை தமிழர்களுக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இலங்கை தமிழர்களுக்காக இவர் மாநில தலைவராக இருந்த போதே பாஜக அவரை அனுப்பி வச்சது. அங்கே போய் மலையக தமிழர்கள்ட்ட பேசினார், அங்கே வந்து கிழக்கு வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட பேசினார். அப்போ யார் அனுப்பி வச்சான்னு பார்க்கணும். நேரடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டே கொண்டு போய் பேசுறது, வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சாதாரணமாக அப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாருன்னு பார்க்கணும். அப்போ பாஜக எவ்வளோ செஞ்சிருக்குங்கிற எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குற விஷயத்துலேருந்து அவ்வளோ விஷயங்கள், அங்கே ரயில் பாதையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து பாதை 50-60 வருஷமாக இல்லாத இடத்துலேருந்து ரயில் பாதை கொடுத்தது யாருங்கிறது தெரியும். இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு கடந்த 12 ஆண்டுகளில் எவ்வளவு செஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ இலங்கை தமிழர்களுக்கு வந்து திரு அண்ணாமலை என்கிற தனிநபராக இன்னைக்கு செய்கிறதா, இல்லாட்டி பாஜகத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருக்குதா, அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நான் புரிஞ்சுக்கலாம். நான் அவங்களாம் அங்க அந்த வழியில தான் வந்தேன், அதில் தான் நிறைய பண்ணாங்க, அதே மாதிரி நானும் நிற்பேன் அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முடியும். நான் இனிமே நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதற்கு முன்னாடி நிக்கலையாங்கிற மாதிரி. தமிழர்கள் 5 பேர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை அரசால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது மஹிந்த ராஜபக்ஷ அதிபர்கிட்ட நேரடியாக ஓவர் போன்ல பேசி 5 பேரையும் தூக்கு தண்டனையிலிருந்து இறக்கி தண்டனையை குறைச்சி விடுதலை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு அவங்க ஃபிஷிங் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இலங்கை தமிழ் விஷயத்துல எவ்வளவு ஆழமான விஷயங்கள் தொடர்புல வச்சிருக்குங்கிறது பாஜகங்கிறது எல்லாருக்கும் பாஜக அரசுங்கிறது தெரியும். ஒரு பார்ட் தமிழர்களை வந்து ஹிந்துங்கிற வட்டத்தில் அடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும், திருவள்ளுவர் வந்து ஹிந்துன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரே கணக்கு தான். திருவள்ளுவர் ஹிந்துன்னு சொல்ல வேண்டாம், என்ன இஸ்லாமியன்னு சொல்லிடுவோமா, கிறிஸ்துவம் சொல்லிடுமா, ஒன்னும் தப்பு இல்லை, சொல்லிடுவோம்னா சொல்லிடுவாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ஆமா என்ன தீசிஸே ரெடி பண்ணாங்களே நடுவில் பண்ணுவோமே, நான் அதாவது ஆய்வுக்கு உட்படுத்தினா எல்லாத்தையும் ஆய்வு கொடுத்துருவோம், தப்பே கிடையாதுங்க. கதை தான் அடிக்கக்கூடாது. ஒரு திருவள்ளுவரை ஹிந்துன்னு இல்லை ஒத்துக்க கூடாது, ஹிந்துன்னு சொல்லக்கூடாது, அது குறுகிய வட்டத்தில் அடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கமெண்ட்களுக்கும் தமிழர்களை குறுகிய வட்டத்தில் அடைக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இதை வந்து நாம சொல்றதை விட்டுருங்க. தமிழர்களுக்கே ஒரு பெரிய அடையாளமாக தமிழ்நாட்டில் போர்க்குரல் கொடுத்துக்கூடிய அண்ணன் சீமான், அவர் வந்து ஒத்துக்கிடுவாரான்னு கேளுங்க. தமிழர்கள் சொல்லி சொன்னா நீங்க வந்து இந்துன்னு சொல்லி சொல்லிடுவாங்க, இந்துங்கிற வட்டக்குள்ள நீங்க அடக்கக்கூடாது அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒத்து வருமா அப்படின்னு இவங்களுக்கு கேட்டுங்க. வேண்டாம், இதுக்குன்னே சண்டை போட்டு போர் தொடுத்து பெரிய அளவு உயிர் தியாகமே பண்ணியிருக்கு தமிழீழ விடுதலை புலிகள். பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எப்படி பார்த்தாங்கிற பாத்துக்கு அதை கேட்டுங்க. நம்ம எல்லாம் தமிழர்கள்ங்கிற சமாச்சாரத்தை விட்டுருங்க, அவங்க தமிழர்களுக்கான அடையாளமா அவர்களுக்கான போர்க்குரல் கொடுத்து உயிரையே இழந்தவர்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரிஞ்சிருப்போம் என்ன நினைப்பாங்க. 3வது பாயிண்ட்,
திருக்குறளையோ தொல்காப்பியத்தையோ திரு அண்ணாமலையோ ஃபெட்னால இருந்தவங்களோ வேற யாராவது ஒருத்தர் மறுத்துருவாங்களா? திருக்குறள் ஏற்க முடியாதுங்க, தொல்காப்பியத்தை ஏற்க முடியாதுங்க. திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் ஏற்பார்கள் பார்க்கணும். இவ்வளவுதான் பாயிண்ட். அங்க தெய்வ வழிபாடு தொல்காப்பியத்துல ரொம்ப தெளிவா 5 திணைகளை ஒதுக்கி ஒவ்வொரு திணைக்கு ஒவ்வொரு கடவுளை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இந்திரன் பத்தி, வருணன் பத்தி, மாயோன் பத்தி, சேயோன் பத்தி, கொற்றவை பத்தி, இந்த 5 கடவுள்களை ஏற்றுக்கொள்வாங்களே யாராவது? தமிழர்களுடைய கடவுள், தமிழர்களுடைய நீங்க புஸ்தகத்துல சாதாரண 3ஆம் கிளாஸ் புஸ்தகத்துல பாப்பீங்க, தமிழர்கள் நிலத்தை 5ஆக பிரித்தார்கள். 5 திணை, 5 திணைக்கு மலை மலை சார்ந்த இடம், கடல் கடல் சார்ந்த இடம், வயல் வயல் சார்ந்த இடம் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். நெய்தல், முல்லை, பாலை எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருக்குது. அப்ப கடவுள் மறுப்பு இல்ல, தெய்வம். 5க்கும் 5 தெய்வம், 1க்கு மட்டும் தெய்வம் கிடையாது. கடவுள் மறுப்பு தெய்வம் 5க்கு 5 தெய்வம் இருக்குது. அப்ப அந்த 5 தெய்வத்தையும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? அப்ப தமிழ் என்பது மொழி, இஸ்லாம் கிறிஸ்தவம் என்பது வழிபாட்டு முறை. அதுதான் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணும்போது நீங்க இது என்ன, இது தண்ணி, ரெண்டையும் லிட்டர்ல தான் அளக்குறோம். ரெண்டும் ஒண்ணா? என்ன இருக்கு, தண்ணி இருக்கு, ரெண்டையும் லிட்டர்ல தான் அளக்கணும். ரைட், ஓகே, இது இத்தனை 5 லிட்டர், இது 5 லிட்டர், அதனால ரெண்டையுமே லிட்டர்ல அளந்துட்டோம். இது 5 லிட்டர், இது 5 லிட்டர். அப்போ சேர்த்தணும், ரெண்டு சேர்க்க முடியாது. ஏன்னா மதம் என்பது வழிபாட்டு முறை, மொழி என்பது பேச்சு, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதையும் இதையும் கம்பைன் பண்ணும்போது இந்த கான்ஃபிளிக்ட் வந்துருது. அப்ப அவர்கள் ஏற்க முடியாது. இஸ்லாமியர்கள் குரானை பார்க்குறவங்க, அது அரபுல இருக்குதா உருது இருக்கா, எனக்கு அதுதான் குரான் தான் முக்கியம். அதுல அவங்க அதுல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க அங்க போய் திருக்குறள் எப்படி திரும்பிங்க? நீங்க அவங்கள்ட்ட தொல்காப்பியத்தை ஏற்றுக்கொள்ள எப்படி சொல்லுவீங்க? ஏற்பாங்களான்னு கேளுங்க. நீங்க ஏற்க கம்பல் பண்ணவும் கூடாதுன்ற. அது அப்ப நீங்க வழிபாட்டு முறையை, மதத்தை நீங்க தனியா புரிஞ்சுக்கணும், ஹிந்து மொழிங்கிறது தனியா. இந்த ரெண்டையும் சேர்த்து கான்ஃபிளிக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான சிக்கல் வரும். பல விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களும் சாணக்கியா அதை முந்தி தரும் அப்படின்றதையும் பார்க்கிறோம். தொடர்ந்து இன்னொரு நேரலையில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.